ரட்சகன், உங்களை காப்பவன். இன்று உங்களுக்காக. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். அவன் தாய் தேற்றுவதைப் போல நான் உங்களை தேற்றுவேன். ஏசாயா 66:13 அழகாய் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு தாய் தன் மகனை தேற்றுவது போல. ஒருவேளை அந்த குழந்தை உறங்கிவிடலாம், ஆனால் தாய் உறங்குவதில்லை. பாருங்களேன், சின்ன குழந்தையில் ஆரம்பிக்கிற இந்த பாச போராட்டம் அவனும் வயசான காலங்களில் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுவான். தூரதேசத்திலிருந்து அந்த தாய் அந்த ஒரே ஃபோன் காலில் கண்டுபிடிப்பா தன் மகன் எப்படி இருக்கான்னு சொல்லி. ஆமாம் பிரியமானவர்களே, அழகாய் வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் மறவேன்னு சொல்லி. ஆம், நாம் வணங்குகிற தெய்வம் அழகாய் சொல்லுகிறாய், உன்னை உன் தாய் தேற்றுவதைப் போல, உன் தாய் உன்னை பராமரிப்பது போல, உன் தாய் உன்னை நேசிப்பதைப் போல நான் உன்னை தேற்றுவேன். ஆமாம் பிரியமானவர்களே, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாகிலும் பிரச்சனை வந்துவிட்டால் அந்த தாய் தன் உயிரையும் கொடுப்பாள். அப்படித்தான் உன்னையும் என்னையும் படைத்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ செய்த பாவங்களுக்கு, நான் செய்த பாவங்களுக்கு தன்னுடைய சொந்த ஜீவனையே கொடுத்தார். பாருங்களேன், அந்த அன்பை காட்டிலும் வேறு அன்பு எதுவும் இல்லை பிரியமானவர்களே. இந்த இயேசுவை நீயும் நானும் அண்டிக் கொண்டால், நமக்காக உயிரை கொடுத்த தெய்வம், நமக்காக உயிரை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த ஆண்டவர் உன்னையும் என்னையும் வாளாக்காதபடி தலையாக்குவார்.